ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுபாமிக்கானா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முருங்கைக்கீரைக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு இதில் இருக்குது பார்த்துக்கோங்க. நான் அதை வந்து நடுவில் வீடியோலையும் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு முக்கியமாக தேவைப்படுறது முருங்கைக்கீரை. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ஹெல்த் சீக்ரெட்டாக இந்த ரெசிபியை தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ண, அயர்ன் கண்டென்ட் அதிகம். ஃபர்ஸ்ட் நான் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸு, சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷை. 3 கப்புக்கு 1 கப் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் இல்லை க்ரீன் சில்லியை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இல்லை அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கவங்க இதை அடிக்கடிக்கு அவங்க சாப்பாடில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இது சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸையும் டீத்தையும் ஸ்ட்ராங் படுத்துது. இதில் கால்சியம் மட்டும் இல்லை, பொட்டாசியம், புரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு நல்லா ஊறியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாவில் வந்து ஒரு பால் எடுத்து நம்ம சப்பாத்தி வாட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி சப்பாத்தி படி வாட்டிக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக வாட்டணும். நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம உணவில் அடிக்கடிக்கு சேர்த்துக்கிட்டா நம்மளோட இம்யூன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி. இப்போ இதை வந்து ஒரு சூடான தோசைக்கல்லில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம முன்னோர்கள் வந்து முருங்கைக்கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா 300 வகையான நோய்களை நம்மளால் எதிர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை ஒழுங்காக வேகலைன்னா நமக்கு வந்து வயிறு வலி வரும். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் நெய் தடவை, உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நெய் ஆட் பண்ணி இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்தியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான சப்பாத்தியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.